பாகம் 10. ஓ மேகி மேகி மை. இதுவரை எனது பயணத்தை நீங்கள் பின்தொடர்ந்து வந்திருந்தால், கடந்த பாகத்தின் முடிவில் நான் மத்திய தரைக்கடல் தீவான சைப்ரஸில் இங்கிலாந்து ஆயுதப் படைகளில் எனது 3 ஆண்டு கால பணிச்சுற்றுப்பயணத்தை முடித்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பணிச்சுற்றுப்பயணத்தின் 2ஆம் பாதியில் என்னுடன் அதே சிக்னல்ஸ் இன்டெலிஜென்ஸ் பிரிவில் பணியாற்றிய லம்பி ஜம்பர் ஆன ஜூலியுடன் நான் ஒரு உறுதியான உறவில் இருந்ததாக, அல்லது அப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். முழுமையான பின்னணி கதையை அறிய விரும்பினால் 9ஆம் பாகத்தை படியுங்கள். எனது மேம்பட்ட பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக நான் இங்கிலாந்து திரும்புவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு, அப்போது தனது பணிச்சுற்றுப்பயணத்தில் பாதியிலேயே இருந்த ஜூலியிடம் நான் திருமண பிரேரணை செய்தேன். இருப்பினும் திருமணமான தம்பதியராக அவளால் குறுகிய கால பணிச்சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும், மேலும் நாங்கள் இருவரும் சேர்ந்து திருமண குடியிருப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவள் இன்னும் இல்லை என்று கூறி என்னை நிராகரித்துவிட்டாள். அவள் முதலில் அடைய விரும்பிய சில விஷயங்கள் அவளுக்கு இருந்தன, ஆனால் காலப்போக்கில் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் என்ற வலுவான அறிகுறியை எனக்கு கொடுத்தாள். அப்படியாக 1977ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம், சில வாரங்கள் வெளிநாட்டு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் மீண்டும் பயிற்சிப் பள்ளிக்கு திரும்பியிருந்தேன். அங்கே நான் தனியாக தபால் மூலமாகவே ஒரு தொலைதூர உறவைத் தொடங்க முயன்று கொண்டிருந்தேன். தொழில்முறை சிக்னல் அனுப்புபவர்களாக இருந்ததால் ரேடியோ நெட்வொர்க்குகள் வழியாக அவ்வப்போது வாய்ஸ் கால் அழைப்புகளை எங்களால் திருட முடிந்தது. அது முகம் சுளிக்கப்பட்டாலும் நீங்கள் கடுமையாக பேசாதவரை பொதுவாக புறக்கணிக்கப்பட்டது. இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த இணைப்புகள் கடுமையாக கண்காணிக்கப்பட்டன. அதனால் உரையாடல்கள் மிகவும் இயல்பாகவும் எந்த வகையிலும் பாலியல் ரீதியானதாகவும் இல்லாமல் இருக்க வேண்டியிருந்தது. நாங்கள் சந்தித்த நாள் முதலே எனக்கும் ஜூலிக்கும் ஒரு அற்புதமான பாலியல் வாழ்க்கை இருந்தது. நாங்கள் தனித்தனி ஒற்றை அறைகளில் வசித்ததால் அந்த நாட்களில் கலப்பு பாலின தங்குமிடங்கள் இல்லை. உடலுறவு கொள்ள ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது எப்போதும் எளிதாக இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் சமாளித்தோம். சொல்லப்போனால் எங்கள் உடலுறவுகளின் இரகசியத்தன்மை அவை நிகழும்போது அதை இன்னும் நிறைவானதாக ஆக்கியது. நான் அப்போதே அதை மிகவும் ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஜூலி ஒரு முழுமையான பேரழகி, நிச்சயமாக என் தகுதிக்கு அப்பாற்பட்டவள். பொன்னிற கூந்தல் கொண்ட ஒரு பேரழகி, நம்ப முடியாத உடலமைப்புடன் இருந்தாள். அதை எனக்கு தீவிர இன்பம் கொடுக்க எப்படி பயன்படுத்துவது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. அதே சமயம் அவளுடைய சொந்த பாலியல் திருப்திக்காக என்னிடமிருந்து அதிகபட்சத்தையும் பிழிந்தெடுத்தாள். எல்லா விதமான பாலியல் உறவுகளிலும் அவளுடைய வேட்கை என்னுடையதை விடவும் அதிகமாக இருந்தது. எனவே எங்களுக்கு இடையே 2000 மைல்கள் தூரம் இருந்ததால் அவள் இறுதியில் தனது வீட்டிற்கு அருகிலேயே திருப்தியை தேட வேண்டியிருக்கும் என்பது ஒருவேளை தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கலாம், அதுவும் ஒரு தனி ஆளாக மட்டும் அல்ல. நவம்பரில் நெருக்கடி வந்தது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலத்தில் அவளுடைய வேலை நேர அட்டவணையை எனக்கு தெரியப்படுத்துமாறு ஜூலிக்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன். எனது தொடர் விடுமுறையின் போது அவளை பார்க்க விமானத்தில் செல்லத் திட்டமிட்டிருந்தேன், மேலும் அவளுடைய விடுமுறை நாட்களுடன் முடிந்தவரை எனது விடுமுறையையும் பொருத்திக்கொள்ள விரும்பினேன். பதில் வந்தபோது அவளுடைய வேலை நேரங்களுக்கு பதிலாக நான் அவளை எப்போது அழைக்கலாம் என்பதற்கான நேர இடைவெளிகளின் பட்டியலை அது கொடுத்திருந்தது. நாம் பேச வேண்டும் என்று அவளுடைய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கண்காணிப்பாளர்களால் ஒட்டு கேட்கப்படுமோ என்ற கவலையின்றி விஷயங்களை வெளிப்படையாக விவாதிக்கக்கூடிய ஒரு முறையான உரையாடல். அந்த பேச்சு எதை பற்றியதாக இருக்கப் போகிறது என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அதனால் இதை கூடிய விரைவில் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே ஒரு அழைப்பை முன்பதிவு செய்தேன். அந்த நேரத்தில் அவளுக்கு நேரடி அழைப்பு வசதி இல்லை. குறிப்பிட்ட நேரம் வந்தபோது அந்த சர்வதேச இணைப்பில் சிறிது தாமதம் ஏற்பட்டது. ஆனால் சுமார் ஒரு மணி நேரம் பதட்டத்துடன் காத்திருந்த பிறகு நான் ஜூலியுடன் இணைக்கப்பட்டேன்.
இணைப்பில் ஏற்பட்ட நேர தாமதத்தால் செயற்கைக்கோள் தாமதம். சற்று சிரமப்பட்டு கொண்டே நாங்கள் நலம் விசாரித்து கொண்டோம். பிறகு எனக்கு தெரியாதது போல அவள் என்ன பேச விரும்புகிறாள் என்று நேரடியாக கேட்டேன். அவளும் சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக விஷயத்தை சொல்லிவிட்டாள். அவள் வேறு ஒருவருடன் உறவில் இருந்தாள். அடடா, எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அது யார் என்று கேட்டேன். அவள் சொல்ல மறுத்துவிட்டாள். ஆனால் அது அவளுடைய எனது முந்தைய பிரிவில் இருந்த மற்றொரு உறுப்பினர், எனது முன்னாள் சக ஊழியர் என்று ஒப்புக்கொண்டாள். அது யாராக இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இருந்தது. எனக்கு தெரிந்த யாரோ ஒருவர் அவள் மீது எப்போதும் ஆசை கொண்டிருந்தார். அதனால் ஒரு பெயரைச் சொன்னேன். ஆனால் அவள் அதை உறுதிப்படுத்தவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அது எனக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு சமமாக இருந்தது. அவள்தான் முதலில் விஷயத்தை தொடங்கி வைத்ததாக என்னிடம் சொன்னாள். அவள் தனிமையாகவும் காம உணர்வுடனும் இருந்தாள். அதனால் நான் அதை அப்படியே நடக்க விட்டேன். அந்த துரோகத்தின் மீது எனக்கு கோபம் வந்தது. நான் சரியாக நினைத்திருந்தால் அவனை ஒரு நண்பன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது யோசித்து பார்த்தால் என்னால் அவனை உண்மையாகவே குறை சொல்ல முடியவில்லை. எந்த அளவுகோலின்படி பார்த்தாலும் ஜூலி ஒரு தேவதை. ஒரு தேவதை உன்னிடம் நெருங்கி வந்து உன்னுடன் உடலுறவு கொள்ள விரும்பும்போது எந்த ஒரு அறிவுள்ள ஆணும் அல்லது பெண்ணும் அவளை நிராகரிக்க மாட்டார்கள். என் முறை வந்தபோது நான் நிச்சயமாக அப்படிச் செய்யவில்லை. எங்கள் உறவை இன்னும் காப்பாற்ற முடியும் என்று அவளை நம்ப வைக்க நான் அரை மனதுடன் முயற்சித்தேன். திட்டமிட்டபடி கிறிஸ்துமஸ் அன்று சைப்ரசுக்கு பறந்து செல்வேன். நான் இன்னும் அவளை நேசித்தேன். விஷயங்களைச் சரிசெய்ய முயற்சிக்க விரும்பினேன். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு வாரம் அல்லது அதற்கும் மேலாக மீண்டும் சேர்ந்தாலும் அவள் தனது இராணுவ பணியை முடிக்கும் வரை ஒரு வருடத்திற்கும் மேலாக எங்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்று நான் தீவிரமாக நினைக்கிறேனா என்று அவள் கேட்டாள். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் ஒரே இடத்தில் இருப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவள் என்னை திருமணம் செய்தால் நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்று அவளிடம் சொன்னேன். மேலும் என் திட்டம் அப்படியே இருப்பதாக கூறினேன். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை டைட்டஸ். முன்பு போல இன்னும் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த முறை அது ஒரு திட்டவட்டமான இல்லை இல்லையா? அவள் அதைத்தான் சொல்கிறாளா என்று நான் கேட்டேன். அவளும் அதை உறுதிப்படுத்தினாள். அவள் முன்பு என்னிடம் சொன்னதையே மீண்டும் வலியுறுத்தினாள். தன் வாழ்வில் சாதிக்க வேண்டியவை இன்னும் ஏராளமாக இருப்பதாகச் சொன்னாள். நான் அதில் ஒரு பகுதியாக இருக்க முடியும் என்று அவள் முன்பு உண்மையாகவே நினைத்திருந்தாலும் நமது பிரிவு அது நடக்காது என்பதை நிரூபித்துவிட்டது என்றாள். என் கடிதங்கள் வருவதற்காக காத்திருந்து ஒரு கன்னியாஸ்திரியைப் போல அவளால் வாழ முடியாது. மற்ற எல்லாவற்றையும் விட அவள் உடலுறவை அதற்கெல்லாம் மிகவும் விரும்பினாள். அதனால்தான் நாம் பிரிந்து சில மாதங்களிலேயே அவள் எனக்கு துரோகம் செய்துவிட்டாள். நாம் மீண்டும் ஒருமுறை சுருக்கமாகச் சந்தித்து விஷயங்களைச் சரிசெய்து கொண்டாலும் அவள் சந்தேகமின்றி மீண்டும் அவ்வாறே செய்வாள். அவ்வளவுதான். நமது உறவு முடிந்துவிட்டது என்று அவள் மனதளவில் தீர்மானித்துவிட்டாள். நான் மேலும் எதுவும் சொல்வதால் அதை மாற்ற முடியாது. அதனால் நான் முயற்சிக்கவில்லை. அது பயனற்றதாக இருந்திருக்கும். அவள் மீது கடும் கோபம் கொள்ள நான் விரும்பினேன். அவள் உண்மையில் அப்படி நினைத்ததே சந்தேகமாக இருந்தபோதிலும் நமக்கிடையே ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று என்னை நம்ப வைத்ததற்காக நான் கத்தவும் கூச்சலிடவும் அவளை இந்த உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தைகளாலும் திட்டவும் விரும்பினேன். ஆனால் என்னால் முடியவில்லை. நான் என்னிடம் 100% உண்மையாக இருந்தால் அவள் என் காதலை முதலில் நிராகரித்த கணத்திலேயே எல்லாம் முடிந்துவிட்டது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. அந்த கணத்திலிருந்து நாங்கள் பாலியல் திருப்திக்காக வெறுமனே கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது அவளுடைய அந்த தேவையை வேறு யாரோ ஒருவர் பூர்த்தி செய்து கொண்டிருந்தார். அவனுக்கு என் வாழ்த்துக்கள். அவள் படுக்கையில் அற்புதமாக இருந்தாள். நாங்கள் அந்த தொலைபேசி அழைப்பை முடித்தோம். அது ஏற்கனவே எனக்கு ஒரு பெரும் தொகையை செலவாக்கியிருந்தது. நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்த 18 மாதங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்பதையும்
அதில் ஒரு கணத்தையும் வருந்தவில்லை என்பதையும் குறைந்தபட்சம் எங்களால் ஒப்புக்கொள்ள முடிந்தது. நாங்கள் ஒருவருக்கொருவர் எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். குறைந்தபட்சம் நான் அதை மனப்பூர்வமாகச் சொன்னேன். அதனுடன் நான் அந்த அழைப்பையும் ஜூலியின் சகாப்தத்தையும் முடித்தேன். என் வலியை புதைக்க முயற்சிப்பதற்காக நான் என் படிப்பில் மூழ்கினேன். நானே சொல்லிக் கொண்டாலும் நான் முடித்த தேர்வுகள் மற்றும் திட்டங்களில் சிறப்பான முடிவுகளை பெற்றுக்கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையின் அந்த பகுதி நன்றாக போய்க்கொண்டிருந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் கெடுத்துவிட ஒரு விஷயம் இருந்தது. நான் கடந்த செப்டம்பரில் அந்த பள்ளிக்கு வந்தபோது ஏராளமான பயிற்சியாளர்கள் வந்து கொண்டிருந்தனர். சற்று வசதியான தங்குமிட கட்டிடங்கள் அனைத்தும் முழுமையாக நிரம்பியிருந்தன. எங்களுக்கு தங்குமிடம் அளிப்பதற்காக பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த பழைய பாணியிலான படைவீரர் தங்குமிடங்கள் பல மீண்டும் திறக்கப்பட்டிருந்தன. படுக்கை அறைகள் 24 பேர் தங்கும் அருவருப்பான தங்கும் அறைகளாக இருந்தன. மேலும் பொது வசதிகளான கழிவறைகள், குளியலறைகள், குளியல் தொட்டிகள் மற்றும் ஷவர்கள் மிகவும் பழைமையானவையாகவும் மோசமான பழுதுபார்க்கும் நிலையிலும் இருந்தன. நான் வெளிநாட்டில் 3 வருடங்கள் கழித்திருந்தேன். என் பணிக்காலத்தில் அங்குள்ள வாழ்க்கை சூழல் படுமோசமான நிலையில் இருந்து முற்றிலும் குப்பையான நிலைக்கு சற்று மேம்பட்டிருந்தது. மற்றவர்களைப் போலவே நானும் மீண்டும் அந்தச் சூழலில் இருந்ததால் மிகவும் கோபமாக இருந்தேன். அதனால் எங்களில் பலர் வெளியே தங்கி வாழும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டதில் ஆச்சரியமில்லை. இராணுவ முகாமுக்கு வெளியே நாங்கள் சுயமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு தங்குமிடத்தை நாங்களே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதற்கு பதிலாக எங்கள் உணவு மற்றும் தங்குமிட கட்டணங்கள் திருப்பித் தரப்படும். ஆம், பரவலான நம்பிக்கைக்கு மாறாக நாங்கள் வாடகையோ உணவுமோ இல்லாமல் வாழவில்லை. மற்றவர்களைப் போலவே நாங்களும் அதற்காக பணம் செலுத்த வேண்டியிருந்தது. நான் என்னுடன் வந்த மற்ற 3 பேருடன் சேர்ந்து உள்ளூர் நகரத்தில் 2 படுக்கையறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். இராணுவ முகாம் அறையின் கட்டுப்பாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட முழுமையான சுதந்திரம் கிடைத்தது. நன்றாக இருந்தது. நிச்சயமாக என்னுடன் தங்கும் சக அரைவாசிகளையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டியிருந்தது. கிறிஸ்துமஸ் அன்று எங்களுக்கு கிடைத்த 2 வார கால தொடர் விடுமுறை வந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என்னை மீண்டும் ஒருங்கிணைத்து புத்துணர்ச்சி பெற அது எனக்கு தேவைப்பட்டது. பல வருடங்களாக நான் என் பெற்றோரின் வீட்டில் தங்காததால் அந்த விடுமுறையை நான் அங்கேயே கழித்தேன். அது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. என் பதின்பருவத்தில் இருந்த சில பழைய நண்பர்களைச் சந்தித்து பேசவும் அது எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்தது. துரதிர்ஷ்டவசமாக நான் கடைசியாக வீட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாடியபோது என் கன்னித்தன்மையையும் நான் அவளுடைய கன்னித்தன்மையையும் பறித்த கில்லியன் இப்போது பல்கலைக்கழகத்தில் இருந்தாள். அதனால் மீண்டும் அதுபோல நடக்கும் என்ற என் நம்பிக்கைகள் அனைத்தும் தகர்ந்து போயின. புத்தாண்டுக்கு பிறகு நாங்கள் பள்ளிக்கு திரும்பியபோது மற்றொரு இராணுவ நிறுவனத்தில் நடத்தப்படவிருந்த ஒரு பெரிய திட்டத்திற்கு தலைமை தாங்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் உள்ள பொறியியல் நடைமுறைகளை 2 வாரங்கள் தணிக்கை செய்து பின்னர் மேம்பாடுகளைச் செய்வதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதே அந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. அது ஒரு பயிற்சி என்பதால் அவர்கள் எங்கள் கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் பல நல்ல யோசனைகள் உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. எனக்கு முற்றிலும் ஆச்சரியமாக அந்த இடம் அறிவிக்கப்பட்டபோது அது வடக்கு வேல்ஸில் உள்ள ஒரு ராஃப் தளம், குறிப்பாக ஆங்கில்சியில் அமைந்திருந்தது தெரியவந்தது. அங்கு நாங்கள் அங்கிருந்த விமான படைப்பிரிவுகளில் ஒன்றை தணிக்கை செய்யவிருந்தோம். விமான பொறியியல் எங்களுக்கு முற்றிலும் புதியதாக இருந்தது. ஆனால் அதுதான் அதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. எங்களை எங்கள் வசதியான சூழலிலிருந்து வெளியே கொண்டு வருவதும் புரவலர்களுக்கு மாற்று சாத்தியக்கூறுகளை பரிந்துரைக்க ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்குவதும் ஆகும். என் குழுவுடன் சேர்ந்து 2 வாரங்கள் எங்கள் தாக்குதல் திட்டத்தை ஆராய்ந்து வகுத்த பிறகு நாங்கள் வேல்ஸுக்கு புறப்பட தயாரானோம்.
அங்கே கீழ்நிலை படைவீரர்களின் தங்குமிடங்களில் விரிவான சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அருகிலுள்ள ஹோலிஹெட்டில் உள்ள பொதுமக்களுக்கான தங்கும் விடுதிகளில் நாங்கள் தங்க வேண்டியிருக்கும் என்று எங்களிடம் கூறப்பட்டிருந்தது. அது எங்களுக்கு ஒரு நல்ல கூடுதல் நன்மையாக அமைந்தது. பயிற்சியின் முதல் வாரம் சுமூகமாகவே சென்றது. படைப்பிரிவின் அனைத்து செயல்முறைகளையும் நடைமுறைகளையும் ஆராய்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள், ஏன் அப்படிச் செய்தார்கள், தாங்கள் செய்ததை எப்படி ஆவணப்படுத்தினார்கள் என்பது போன்றவற்றை கண்டறிவதே வேலையாக இருந்தது. இதற்காக முட்டாள்தனமாக தோன்றியிருக்கக்கூடிய ஏராளமான கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியிருந்தது. இது உள்ளூர் பொறியாளர்களுக்கு எல்லையில்லா எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்கள் எங்களுடன் முழுமையாக ஒத்துழைத்தார்கள். அந்த வாரம் நாங்கள் 6 முழு நாட்கள் கூடுதல் நேரம் வேலை செய்தோம். ஆனால் எங்கள் அறிக்கையை தயாரிக்க தேவையான அனைத்து ஆதாரங்களையும் சேகரிக்க முடிந்தது. ஆனால் அது அடுத்த வாரத்தின் பணியாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு நாங்களே ஒரு நாள் விடுமுறை அளித்துக் கொள்வோம். காலையில் தாமதமாக எழுந்து பிறகு ஒரு பப்பில் மதிய உணவு மற்றும் சில பானங்கள், அதன்பிறகு தொலைக்காட்சியின் முன் ஒரு நிதானமான பிற்பகல், பின்னர் மாலையில் மேலும் பானங்கள். முதல் துப்பாக்கிச் சூடு நடந்தவுடனேயே பெரும்பாலான போர் திட்டங்கள் தோல்வியடைகின்றன என்று சொல்வார்கள். எங்களுடையதும் அப்படித்தான் நடந்தது. ஆம், நாங்கள் தாமதமாக எழுந்தோம். ஆனால் வேல்ஸின் அந்த பகுதி அந்த நேரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று மதுவிலக்குடன் இருந்தது என்பதை அறிந்து நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம். மதுபானம் பரிமாறக்கூடிய ஒரே இடங்கள் தனியார் உறுப்பினர் சங்கங்கள்தான். நாங்கள் மாட்டிக்கொண்டோம். அல்லது மாட்டிக்கொள்ளவில்லையா? எங்கள் குழுவில் இருந்த ஒருவர், இங்கே பிரிட்டிஷ் லீஜியன் சங்கம் ஏதேனும் உள்ளதா? படைவீரர்களாகிய நாங்கள் தானாகவே லீஜியன் உறுப்பினர்கள் ஆகிவிடுவோம் என்று கூறினார். அது முற்றிலும் உண்மையல்ல. ஆனால் பெரும்பாலான கிளைகள் பணியில் இருக்கும் வீரர்களை விருந்தினர்களாக வரவேற்பார்கள். அங்கே உண்மையில் ஒரு லீஜியன் சங்கம் இருந்தது தெரியவந்தது. நாங்கள் எங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சித்தோம், நீங்கள் ஒழுங்காக நடந்து கொண்டால் என்று கூறி உள்ளே அனுமதிக்கப்பட்டோம். நாங்கள் அப்படிச் செய்ய மாட்டோம் என்பது போல. அது ஒரு சாதாரண மது அருந்தும் சங்கமாக இருந்தது, அடிப்படை தளபாடங்கள் மற்றும் சாதனங்களுடன். ஆனால் எங்களுக்கு தேவையானது போலவே நன்கு நிரப்பப்பட்ட மதுக்கூடம் மற்றும் எங்கள் மதிய உணவிற்காக சிற்றுண்டிகளும் சாண்ட்விகளும் விற்பனைக்கு இருந்தன. உள்ளூர் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் வயதான முன்னாள் படைவீரர்களாக இருந்தனர். அவர்களில் சிலர் 2ஆம் உலகப் போரில் பணியாற்றியவர்கள். அங்கே இருந்த சராசரி வயதை நாங்கள் கிட்டத்தட்ட பாதியாக குறைத்திருந்தோம். 22 வயதில். நான் நிச்சயமாக என் குழுவில் வயதான உறுப்பினர்களில் ஒருவனாக அல்லது ஒருவேளை மிகவும் வயதானவனாக இருந்தேன். அவர்களில் பலர் எங்களிடம் வந்து தங்கள் போர்க்கதைகளை சொல்லவோ அல்லது எங்களுடையதை கேட்கவோ விரும்பி எங்களுடன் உரையாடினர். இருப்பினும் அவர்களில் சிலரிடமிருந்து ஒரு பொதுவான கருத்து வெளிப்பட்டது. மேகி மாயிடம் ஜாக்கிரதையாக இருங்கள், அவளுக்கு இளம் வயதினரை மிகவும் பிடிக்கும். மேகி மாய் 50 வயதுகளில் இருந்த ஒரு விதவை பாட்டி என்பது பின்னர் தெரியவந்தது. அவளுடைய மறைந்த கணவர் முன்னாள் ராயல் நேவி மாலுமியாகவும் பின்னர் மீன்பிடி படகோட்டியாகவும் இருந்தவர். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் தனது மீன்பிடி படகில் நடந்த ஒரு துயரமான விபத்தில் அவர் இறந்துவிட்டார். மேகி மறுமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் அவளுக்கு இன்னும் பயங்கரமான பாலியல் வேட்கை இருந்ததாகவும், குறிப்பாக அவளுடைய இளம் வயது பையன்கள் மீது அது இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவள் எங்கள் குழுவிலிருந்து அறையின் மறுபுறத்தில் இருந்த ஒரு மேஜையில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவ்வப்போது எங்கள் பக்கம் ஊரக்கண்ணால் பார்ப்பதை காண முடிந்தது. எங்களில் யாரை தனது இலக்காக கொள்வது என்று அவள் தீர்மானிக்க முயன்றாள் என நான் யூகித்தேன். மேகியை எப்படி விவரிப்பது? சரி, நாகரிகமான வார்த்தை வயதான பெண்மணி என்பதாக இருக்கலாம். ஆனால் அதை மறைத்து இனிமையாக பேசுவதில் எந்த பயனும் இல்லை. அவள் குட்டையாகவும் குண்டாகவும் இருந்தாள். மேலும் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவரின் அனுபவம் நிறைந்த முகத்தை கொண்டிருந்தாள்.
பெண்களிடையே அது பிரபலமாவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே மேகியின் கைகளில் பல சிக்கலான பச்சை குத்தல்கள் இருந்தன. அவற்றில் சில அப்பட்டமாகச் சிறைச்சாலையில் குத்தப்பட்டவை போலத் தெரிந்தன. அவள் உண்மையிலேயே சிறைவாசம் அனுபவித்திருக்கிறாளா என்று கேட்க எனக்கு ஒருபோதும் தைரியம் வந்ததில்லை. அவளுடைய உடைகள் தர்மக்கடை பாணியில் இருந்தன, மேலும் அவளுடைய உருவத்திற்கு மிகவும் இறுக்கமாக இருந்தன. பொத்தான் வைத்த சட்டை அவளுடைய பிரம்மாண்டமான மார்பகங்களை அது 42G என்று பின்னர் தெரியவந்தது அடக்க முடியாமல் புடைத்துக்கொண்டு இருந்தது. குட்டை பாவாடை அவளுடைய பின்புறத்தை முழுமையாக மறைக்கவில்லை, அவளுடைய சதைப்பற்றுள்ள ஆரஞ்சு தோல் போன்ற தொடைகளை வெளிக்காட்டியிருந்தது. மற்றொரு எளிய விளக்கம் பயங்கரமாக இருந்தது என்பதாக இருக்கும். நாங்கள் பல பைண்டுகள் குடித்திருந்தோம். மதியம் 2 மணிக்கு கடை மூடும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி நடக்கத் தொடங்குவதற்கு முன்பு நான் சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்தது. அந்த கழிப்பறைகள் கட்டிடத்தின் பின்புறத்தில் மது அருந்தும் பகுதிக்கு தெரியாதவாறு அமைந்திருந்தன. நான் சிறுநீர் கழித்து கழுவிக்கொண்டு மற்றவர்களுடன் மீண்டும் சேரத் தொடங்கினேன். ஆனால் ஆண்கள் கழிப்பறையிலிருந்து வெளியே வந்தபோது அங்கே நான் தப்பிக்கும் வழியை மறித்துக்கொண்டு மேகி மை நின்றிருந்தாள். அச்சத்துடன் என் இலக்கு கிடைத்துவிட்டது போலத் தோன்றியது. தன் இனிமையான வெல்ஷ் உச்சரிப்பில் பேசத் தொடங்கி அவள் நேராக என்னிடம் வம்பு வைத்து என்னிடம் சபலமூட்டும் விதமாக பேச ஆரம்பித்தாள். நான் எங்கிருந்து வருகிறேன், ஹோலிஹெட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அன்று மதியம் எனக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா, அவள் வீட்டிற்கு காபி குடிக்க வர விரும்புகிறேனா என்றெல்லாம் கேட்டாள். நான் திகைத்து போனேன். இது பென்ஹவுஸ் ஃபோரம் போன்ற பத்திரிகைகளில் வரும் கடிதங்களைப் போல இருந்தது. அந்த கடிதங்கள் உண்மையானவை என்று நான் ஒருபோதும் நம்பியதில்லை. ஆனால் இங்கே ஒரு பாட்டியால் எனக்கு காமம் தட்டில் வைத்து வழங்கப்பட்டது. என் உடலின் ஒவ்வொரு உள்ளுணர்வும் முடிந்தவரை வேகமாக உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஓடிவிடுமாறு சொன்னது. ஆனாலும் மரியாதை நிமித்தமாக எப்படியும் நாங்கள் ஒழுங்காக நடந்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருந்தோம். அடுத்த நாளுக்கான வீட்டுப்பாடம் செய்ய நாங்கள் அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது போன்ற ஏதோ ஒரு மட்டமான காரணத்தை சொன்னேன். பாவம்தான் என்றாள் அவள். காபி போடுவதில் அவள் கைதேர்ந்தவள் என்றும் சொன்னாள். ஆனால் நான் என் மனதை மாற்றிக்கொண்டால் அன்று மாலை லீஜியன் பாரில் அவள் இருப்பேன் என்றும் சொன்னாள். அதை கேட்டதும் அவள் என்னை பிடித்து நான் சுதாரிப்பதற்குள் தன் வாயை நேராக என் வாயின் மீது வைத்து தன் நாக்கை என் வாய்க்குள் நுழைத்தாள். பிறகு குனிந்து என் கால்சட்டைக்குள்ளே இருந்த என் பிறப்புறுப்புகளை முரட்டுத்தனமாக பிடித்தாள். நான் உறைந்து போனேன். ஆனால் என்னால் ஒருபோதும் விளக்க முடியாத ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் அந்த தொடர்பை துண்டிக்க முயற்சிக்கவில்லை. சில கணங்கள் மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்த என் ஆணுறுப்பை தடவிய பிறகு அவள் அதைச் செய்துவிட்டு பாரில் இருந்த தன் மேசைக்கு திரும்பிச் சென்றாள். சற்று முன்பு நடந்ததை எண்ணி திகைத்துப்போய் நான் சில நிமிடங்கள் அந்த இடத்திலேயே அசையாமல் நின்றேன். என்னை நானே தேற்றிக்கொண்டு நானும் பாருக்கு திரும்பினேன். அங்கே மற்றவர்கள் நான் வெளியேறுவதற்காக காத்திருந்தனர். நாங்கள் வெளியேறியபோது என்னால் மேகியை திரும்பி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவள் புன்னகைத்து யாருக்கும் தெரியாமல் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாள். அட கடவுளே, அப்போது நான் இதை நினைத்துக்கூட பார்க்கவில்லை. தங்கும் விடுதிக்கு திரும்பி நடந்து வரும் வழியில் நடந்ததை என் நண்பர்களிடம் சொன்னேன். அவர்கள் அதை கேட்டு நன்றாகச் சிரிப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு முற்றிலும் ஆச்சரியமாக அவர்களின் பொதுவான பதில், நீ இங்கே என்ன செய்கிறாய்? அவள் சொன்னதை ஏன் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை? நீ அவளை மீண்டும் பார்க்கவே முடியாது. அவள் சொல்வது போல் அவள் திறமையானவளாக இருந்தால் பிற்காலத்தில் சுய இன்பம் காண இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். சேட்டைட்டஸ் என்பது போல இருந்தது. நான் அவர்களின் கருத்துக்களை புறக்கணித்தேன். ஒரு வயதான பெண்ணுடன் நான் ஒருபோதும் உடலுறவு கொள்ளப் போவதில்லை என்றும் நான் அந்த அளவுக்கு குடித்துவிட்டு இல்லை என்றும் அவர்களிடம் சொன்னேன். எனக்கு அந்த மாதிரியான விஷயங்களில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அல்லது இருந்ததா?
தங்குமிடத்திற்கு திரும்பி மதிய உணவு நேரத்தில் குடித்த பீர் போதையை தூங்கித் தெளிப்பதற்காக ஒரு குட்டித் தூக்கம் போடும் எண்ணத்துடன் என் அறைக்குச் சென்றேன். ஆனால் முதலில் தூக்கம் வரவில்லை. என் மனம் சுழன்று கொண்டிருந்தது. ஆம், மேகி மை குறைந்தபட்சம் என் வயதை விட 2 மடங்கு மூத்தவள். ஆம், அவள் மிகவும் முரட்டுத்தனமானவள்தான். ஆனால் பல வழிகளில் அவள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு அனுபவமிக்க பெண். ஒருவேளை அந்த கடிதங்கள் அனைத்தும் புனையப்பட்டவை அல்ல. ஒருவேளை அந்த பையன்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். ஒருவேளை நான் முயற்சி செய்து வயதாக ஆக உடலுறவு உண்மையிலேயே மேம்படுகிறதா என்று கண்டறிய வேண்டும். நான் ஓரிரு மணிநேரம் தூங்கிவிட்டேன். நான் எழுந்தபோது என் மனம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. போகட்டும், ஏன் கூடாது? அன்று மாலை என் பாதுகாவலர்களுடன் நான் லீஜியனுக்கு திரும்பிச் செல்வேன். மேகி அங்கே இருந்து அவளுக்கு இன்னும் என் மீது விருப்பம் இருந்தால் அவள் என்னை அடையட்டும். வாழ்க்கை ஒரு முறைதான், அதனால் உங்களால் முடிந்ததை முடிந்தபோதெல்லாம் அனுபவியுங்கள். பின்னர் எங்கள் இரவு உணவை உண்ண ஒரு இடத்தை கண்டுபிடித்த பிறகு நாங்கள் அனைவரும் சுமார் இரவு 8 மணிக்கு லீஜியனுக்கு திரும்பினோம். நான் என்ன முடிவு செய்தேன் என்பதை பற்றி நண்பர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நான் அங்கே இருந்ததே நான் பயந்து ஓடவில்லை என்பதை அவர்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியாக கொடுத்திருக்கலாம். நாங்கள் உள்ளே நுழைந்தபோது மே அங்கே இருந்தாள். ஒரு பார்ஸ்டூலில் அமர்ந்து பார்மேனுடன் பேசிக்கொண்டிருந்தாள், அல்லது ஒருவேளை அவனிடம் சில்லறைத்தனமாக பேசிக்கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்த்ததும் காமத்துடன் புன்னகைத்தாள். காரியம் உறுதியாகிவிட்டது போல் தெரிகிறது. நான் ஒரு சுற்றுப்பானங்கள் வாங்க பாருக்குச் சென்றேன். ஆர்டர் தயாரானதும் மேகி வேண்டுமென்றே தன் காலி கிளாஸை உயர்த்தி அதனுள் உற்று பார்த்தாள். அதனால் நான் பெண்ணுக்கும் ஒன்று ப்ளீஸ் என்று சேர்த்து கூறினேன். அவளுடைய அந்த முட்டாள்தனமான எண்ணத்தை கேட்டு பார்மேன் உரக்க ஏளனம் செய்தான். ஆனால் அந்த பானத்தை, ஒரு பைன் கசப்பான மதுவை ஊற்றி என் கணக்கில் சேர்த்து கொண்டான். மேகி எனக்கு நன்றி சொல்லி என் உடல்நலத்திற்காக வாழ்த்து தெரிவித்து அந்த பைண்டின் மேல் 3இல் ஒரு பகுதியை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள். நான் எங்கள் பங்கை எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் உரிமை கொண்டாடிய மேசைக்குச் சென்றேன். சுமார் 15 நிமிடங்களுக்குப் பிறகு கையில் மற்றொரு புதிய பைன் மதுவுடன் மேகி எங்கள் மேசைக்கு வந்து, அழகான இளைஞர்களே, உங்களுடன் சிறிது நேரம் சேரலாமா என்று கேட்டாள். அந்த கோரிக்கையில் இருந்த இரட்டை அர்த்தத்தைக் கண்டு குழுவில் இருந்த ஒருவன் தான் குடித்துக்கொண்டிருந்த மதுவிலேயே திணறினான். உண்மையில் அனுமதிக்கு காத்திருக்காமல் அவள் அருகிலிருந்த மேசையிலிருந்து ஒரு காலி நாற்காலியை எடுத்து எனக்கு அடுத்திருந்த குழுவில் தன்னை நுழைத்து கொண்டாள். இது மற்றவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் வேடிக்கையையும் அளித்தது. நான் இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் போலவே தோன்றினேன். அறையைச் சுற்றி பார்த்தபோது உள்ளூர்வாசிகள் ஒருவருக்கொருவர் அர்த்தம் பொதிந்த பார்வைகளையும் கிசுகிசுப்பான உரையாடல்களையும் பரிமாறிக்கொண்டனர். அவர்களுக்கு அந்த விளையாட்டு எப்படி விளையாடப்படுகிறது என்பது தெளிவாக தெரிந்திருந்தது. மேலும் அவர்கள் சிறிது பொழுதுபோக்கிற்கு தயாராக இருந்தனர். மேகி மேசையில் இருந்த அனைவரிடமும் வெளிப்படையாக கொஞ்சினாள். ஆனால் தன் கவனத்தை என் மீதே குவித்தாள். ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்காக தற்செயலாக என் கை, தோள்பட்டை, தொடை ஆகியவற்றை தொட்டாள். நான் என் விதியை ஏற்றுக்கொண்டேன் என்பதை என் குழுவினர் உணர்ந்து கொண்டு நுட்பமான மற்றும் வெளிப்படையான குத்தல்களாலும் மறைமுக பேச்சுகளாலும் என்னை சிக்க வைக்கத் தொடங்கினர். மேகி அதை கவனிக்கவில்லை அல்லது அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் நான் அந்த அயோக்கியர்கள் மீது மனதுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் அதற்காக பிறகு தண்டிக்கப்படுவார்கள் என்று நான் முடிவு செய்தேன். ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி கடை மூடும் நேரம் மிக விரைவாக வந்துவிட்டது. நாங்கள் குடித்து முடித்துவிட்டு கிளம்ப தயாரானோம். ஒரு கணம் எனக்கு ஒரு தற்காலிக விடுதலை கிடைத்துவிட்டது என்று நினைத்தேன். அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருப்பேன். மேகி மாயுடன் உறவு கொள்வதில் நான் அவ்வளவு தீவிரமாக இல்லாததால் அந்த விஷயத்தை நான் வற்புறுத்தியிருக்க மாட்டேன். ஆனால் அவள் தன் முயற்சியை மேற்கொண்டாள்.
அவள் தனக்கு கொஞ்சம் போதையாக இருப்பதாகவும் தான் பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்வதை உறுதி செய்ய உங்களில் யாராவது ஒரு நல்ல மனிதர் தன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடியுமா என்றும் கேட்டாள். கிட்டத்தட்ட ஒரே குரலில் அந்த குழு டைட்டஸ் வருவான் என்று கோஷமிட்டது. முட்டாள்கள்! அவளுடைய உடலுக்குள் நான் தொலைந்து போவதிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காகச் சொல்லப்பட்ட அத்தனை வழக்கமான தகாத வார்த்தைகளையும், உன் இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டு, உன் கால்களில் ஒரு பலகையை மாட்டு, உன் கால்களின் அடிப்பகுதியில் உன் பெயரையும் முகவரியையும் எழுது, அப்போதுதான் துண்டுகளை இங்கே அனுப்புவது என்று அவர்களுக்கு தெரியும் போன்றவை சொல்லிவிட்டு அவர்கள் என்னை என் தலைவிதிக்கு விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். அவள் தடுக்கி விழுந்தால் ஆதரவுக்காக என் மீது சாய்ந்து கொள்ள அவள் சொன்னபடியே அவள் வழிகாட்ட நாங்கள் அவளுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டோம். அவளுடைய இடத்தை அடைய சுமார் 20 நிமிடங்கள் ஆனது. மீண்டும் விஷயங்கள் எப்படி நடக்கப் போகின்றன என்றோ அல்லது அவள் வெறும் வாய்ஜாலம்தான் பேசுகிறாளா என்றோ உறுதியாக தெரியாமல் நான் அவளுக்கு இரவு வணக்கம் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது, அந்த காபி இன்னும் இருக்கிறது, இப்போது வேண்டுமானால் குடித்துக்கொள். இதுதான் அது. நெருக்கடியான நேரம். இனி பின்வாங்க முடியாத புள்ளி. ஆம் அல்லது இல்லை, இதை என்னால் செய்து முடிக்க முடியும் என்று முன்னரே என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் மீண்டும் எனக்கு சந்தேகங்கள் எழுந்தன. என் மனதில் ஒரு நாணயத்தைச் சுண்டினேன், அது ஆம் என்று விழுந்தது. நான் காபி அருந்தும் அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். அவள் தனது 2 மாடி வீட்டின் முன் கதவை திறந்து எங்களை உள்ளே அனுமதித்தாள், நேராக அவளது வரவேற்பறைக்குள். நான் என்ன எதிர்பார்த்திருந்தாலும் நான் கண்டது அதுவல்ல. மேகி தனது தனிப்பட்ட தோற்றத்தை புறக்கணித்ததைப் போலல்லாமல் அவளது வீடு குறிப்பிடத்தக்க வகையில் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. அலங்காரம் நன்றாக இருந்தது. தளபாடங்கள் ஒப்பீட்டளவில் புதியதாக தெரிந்தன. நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும், ஒரு குடிசை போன்ற இடத்தில் நான் இருப்பதை காண்பது இங்கு இருக்க முடிவு செய்ததற்கான எனது நன்மை தீமைகள் பட்டியலில் இருந்த தீமைகளில் ஒன்றாகும். எனது முந்தைய மறுப்புகளுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், என் வாழ்வில் ஒரு முறையாவது முதியோர் உடலுறவை முயற்சி செய்ய நான் துடித்துக் கொண்டிருந்தேன். மேகி எனக்கு ஒரு இருக்கையை வழங்கினாள். திறந்த நெருப்பின் முன் வைக்கப்பட்டிருந்த சிறிய 2 பேர் அமரக்கூடிய சோஃபாவை நோக்கி என்னை வழிநடத்தினாள். அவள் இல்லாத நேரத்தில் நெருப்பு மங்கிவிட்டதால் அவள் அதை மீண்டும் மூட்டிவிட்டு அது தொடர்ந்து எரிவதற்காக ஒரு மண்வெட்டி நிறைய நிலக்கரியை போட்டாள். அவள் சிறிது நேரம் மாடிக்குச் சென்றாள். குளியலறைக்கு என்று நான் யூகித்தேன். பிறகு திரும்பி வந்து எங்களுக்கு காபி தயாரித்துக் கொடுத்தாள். நான் நினைத்தது எல்லாம் தவறா? இல்லை, நான் அப்படிச் செய்யவில்லை. மேகி வந்து சோஃபாவில் எனக்கு அருகில் அமர்ந்தாள். சில நிமிடங்களிலேயே அவளது நாக்கு மீண்டும் என் தொண்டைக்குள் பாதி தூரம் சென்றது. இந்த முறை நான் அந்த முத்தத்தை ஏற்றுக்கொண்டேன். அது அவ்வளவு மோசமாக இல்லை. என் காபி கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு நாங்கள் முத்தமிட்டுக் கொண்டிருந்தபோது முதல் முறையாக என் கைகளை அவள் தோள்களில் வைத்து அவளை தொட்டேன். முன்னுரைகளில் நேரத்தை வீணாக்காமல் அவள் குனிந்து என் கால்சட்டையின் கொக்கிகளை அவிழ்த்து என் கால்சட்டைக்குள் கையை விட்டு என் தளர்ந்த ஆண்குறியை வெளியே எடுத்தாள். அவள் என்னை வருடினாள். இதை என்னால் தொடர முடியுமா என்ற என் சந்தேகங்கள் இருந்தபோதிலும் அவளது தொடுதல் மெதுவாக என்னை விறைக்கச் செய்யத் தொடங்கியது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் இப்போது முழுமையாக அதில் இறங்கிவிட்டேன். அதனால் இந்த சந்திப்பிலிருந்து முடிந்தவரை அதிகபட்சத்தை பெறலாம். மேகி அந்த மதிய உணவின்போது அணிந்திருந்த அதே பிளவுஸ் மற்றும் பாவாடையில்தான் இருந்தாள். அநேகமாக உள்ளே உள்ளாடை அணிந்திருந்தாள். சரி, அவள் நிச்சயமாக ஒரு பிரா அணிந்திருந்தாள். அது மாலை முழுவதும் அவளது பாதி திறந்த சட்டையின் வழியாக அவளது மார்பகங்களின் பெரும்பகுதியுடன் தெளிவாக தெரிந்தது. அவள் என்னை முழுமையாக விறைக்கச் செய்ய நான் என் கைகளை அவள் தோள்களிலிருந்து கீழே இறக்கி அவள் மேலாடைக்கு மேலாக என் உள்ளங்கைகள் அவளுடைய பெரிய மார்பகங்களை உறுதியாக பிடிக்கும் வரை அவள் மார்பின் மீது ஓட்டினேன்.
அவை தொடுவதற்கு மென்மையாகவும் வளைந்து கொடுப்பதாகவும் இருந்தன. முன்பு இருந்திருக்கக்கூடிய எந்த இறுக்கமும் வெகு காலத்திற்கு முன்பே மறைந்துவிட்டது. என் ஸ்பரிசத்தை உணர்ந்த மேகி தன் முலைகளை முன்னோக்கித் தள்ளி அவற்றின் மீது அதிக கவனம் செலுத்தும்படி என்னை ஊக்குவித்தாள். அதை எளிதாக்க அவற்றை மூடியிருந்த ஆடைகளை நான் அவளிடமிருந்து அகற்ற வேண்டியிருந்தது. தற்காலிகமாக என் கைகளை அகட்டி அவளுடைய மேலாடையின் பொத்தான்களை கழற்றி அவளுடைய மற்றொரு கையை அதன் உறையிலிருந்து நழுவவிட்டேன். ஒரு நொடிகூட தாமதிக்காமல் அவள் என் ஆண்குறியின் மீது கைகளை மாற்றினாள். இரண்டாவது கையையும் அதன் உறையிலிருந்து அகற்ற அனுமதித்தாள். அவள் உள்ளாடையுடன் மட்டும் இருந்தாள். தயங்குவதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. நான் அவளை ஆடையின்றி ஆக்குவதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எனவே நான் நேராகச் சென்று அவள் முதுகுக்குப் பின்னால் கையை நீட்டி, அது ஒரு சாதாரண காரியமல்ல, அந்த உள்ளாடையின் கொக்கியை கழற்றி அகற்றினேன். நியாயமாகச் சொல்லப்போனால் இப்போது தங்கள் முழு பொலிவுடன் வெளிப்பட்டிருந்த அவளுடைய பிரம்மாண்டமான மார்பகங்களுக்கு அது அளித்த ஆதரவை பார்த்தால் அது நிச்சயம் ஒரு பொறியியல் தலைசிறந்த படைப்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த மார்பகங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி மிக பெரியவை. நான் பார்த்ததிலேயே மிக பெரியவை அவைதான். இதற்கு முன்பு இதற்கு சற்றேனும் நெருக்கமாக வந்த ஒரே விஷயம் எனது இராணுவ பயிற்சி முகாமில் நான் பழகிய நர்ஸ் லட்டிதான். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கையில் அவை கூட மிகச் சிறியவையாக இருந்தன. அவை பால் போன்ற வெண்மை நிறத்தில் மிக பெரிய கருமையான காம்பு வட்டங்களையும் முலைக்காம்புகளையும் கொண்டிருந்தன. உண்மைதான், அவை தங்கள் வயதைக் காட்டி தழும்புகளால் சிதைந்து தொய்ந்து கிட்டத்தட்ட அவளுடைய தொல்தொளப்பான வயிறு வரை தொங்கின. ஆனாலும் அவள் அவற்றை பற்றி வெளிப்படையாகவே பெருமைப்பட்டாள். என் ஆண்குறியை விடுவித்து அவள் என் ஒவ்வொரு மார்பகத்தின் கீழும் ஒரு கையை வைத்து அவற்றை உயரமாக தூக்கினாள். பிறகு எனக்கு மகிழ்ச்சியளிக்கும் விதமாக அவள் தன் காம்புகளை ஒவ்வொன்றாக தன் வாய்க்கு கொண்டு வந்து நக்கி கடித்து உறிஞ்சினாள். அவள் சுய இன்பம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. தனக்கு பிடித்ததை எனக்கு காட்டிய பிறகு அவள் அந்த மார்பகங்களை சற்று கீழே இறக்கி அவற்றின் தூண்டுதலை நான் எடுத்துக்கொள்ளும்படி என்னிடம் கொடுத்தாள். நான் அதற்கு இணங்குவதில் மகிழ்ச்சியடைந்தேன். நான் அவளுடைய காம்புகளை வாயால் கவ்வத் தொடங்கியபோது அவள் தன் பிடியைச் சரிசெய்து கொண்டாள். ஒரு கையால் தன் மார்பகங்களை மேலே தூக்கி பிடித்திருக்க, மற்றொரு கை என் தலைக்கு பின்னாலிருந்தாகச் சென்று நான் தப்பி ஓடப் போவது போல என்னை உறுதியாக பிடித்து கொண்டது. ஆனால் அதற்குள் நான் அந்த நிலையை எல்லாம் கடந்துவிட்டேன். பல நிமிடங்கள் உறிஞ்சிய பிறகு அவளிடமிருந்து தொடர்ச்சியான முனகல்களும் கெட்ட வார்த்தைகளும் வெளிவர மேகி என்னிடமிருந்து விலகினாள். நான் என் காலணிகளை கழற்றிய பிறகு அவள் என் கால்சட்டையையும் உள்ளாடையையும் கழற்றினாள். என் ஆண்குறி அவள் கையிலிருந்து சற்று விலகித் தொங்கியிருந்தது. ஆனால் அவள் அதை விரைவில் சரிசெய்துவிட்டாள். நான் மீண்டும் முழுமையாக விரைத்ததும் மேகி எனக்கு முன்னால் மண்டியிட்டு என் முழங்கால்களை அகலமாக விரித்து எந்த தடையுமின்றி என் ஆண்குறியை தன் சூடான வாயால் முழுவதுமாக விழுங்கினாள். இப்போது ஆபாச வார்த்தைகளை பேசுவதற்கான முறை என்னுடையதாக இருந்தது. 30க்கும் மேற்பட்ட வருட வாய்வழி புணர்ச்சி அனுபவம் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் தன் உதடுகளை பயன்படுத்தி என் நுனித்தோலை முழுவதுமாக பின்வாங்கினாள். பிறகு தன் நாக்கையும் பற்களையும் பயன்படுத்தி என் ஆண்குறியின் தண்டு முழுவதையும் நுனியையும் நக்கிக் கடித்தாள். அது என்னை வலிமிகுந்த பரவசத்தில் அலற வைத்தது. அந்த சீண்டலை என்னால் இனியும் தாங்க முடியாதபோது நான் மிகவும் பலமாகத்தான் அவள் தலையை கீழே தள்ளினேன். அது என்னை இன்னும் அதிகமாக உள்ளே எடுத்துக்கொள்ள வைத்தது. அவள் என் ஆண்குறியின் பெரும்பகுதியை உள்ளே எடுத்துக்கொண்டாள். அதுவே நான் ஆழமான தொண்டை வாய்வழி புணர்ச்சிக்கு மிக அருகில் சென்ற தருணம். அவள் என்னை வாய்க்குள் மேலும் கீழும் அசைத்து கொண்டிருந்தபோது என்னால் அவளை தலையின் பின்புறம் பிடித்து அவளை நோக்கி உந்தாமல் இருக்க முடியவில்லை. அடிப்படையில் அவள் வாயை புணர்ந்தேன். அது அவளை அவ்வப்போது வாந்தி எடுக்க வைத்தது. அறியாமலேயே இந்த பெண்ணிடம் நான் முன்பு இளைய துணைவர்களிடம் ஒருபோதும் யோசிக்காத சில சுதந்திரங்களை எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தேன்.
அதை நான் பின்னர் நினைத்து பார்த்தபோது அது என்னை சற்று கலக்கமடையச் செய்தது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த புதிய உணர்வுகள் அனைத்திற்கும் மேலாக நான் எதிர்பார்த்ததை விட மிக மிக நீண்ட நேரம் நீடித்தேன். ஆனால் எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு முடிவுக்கு வரும். நானும் விந்து வெளியேற்றினேன். மற்றொரு மரியாதை குறைபாடாக நான் விந்து வெளியேற்றப் போகிறேன் என்பதை மேகியிடம் சொல்லக்கூட நான் மெனக்கெடவில்லை. அது பரவாயில்லை என்று நான் நினைத்து கொண்டேன். நல்லவேளையாக நான் நினைத்தது சரிதான். நான் மீண்டும் மீண்டும் ஒரு விந்து திரளை அவள் வாயில் செலுத்தியபோது அவள் என் ஆண்குறியின் மீதான தனது தாளத்தை மாற்றாமல் அதை விழுங்கினாள். நீண்ட காலமாக நான் வெளியேற்றியதை விட அந்த ஒரே விந்து பாய்ச்சலில் அதிகமாக வெளியேற்றியது போல் உணர்ந்தேன். நினைவில் கொள்ளுங்கள், அவ்வாறு செய்வதற்கு எனக்கு எந்த வெளி உதவியும் இல்லாமல் பல மாதங்கள் ஆகிவிட்டன. அவள் இன்னும் சில நிமிடங்கள் என் வாயால் என் ஒவ்வொரு துளி விந்தையும் உறிஞ்சி இறுதியில் நான் அவள் வாயில் வாடத் தொடங்கும் வரை தொடர்ந்தாள். பிறகு அவள் தன் குதிகால்களில் சாய்ந்து அமர்ந்து ஒரு இருமாப்பான புன்னகையுடன் என்னை முறைத்து பார்த்து, காபி போடுவதில் நான் திறமையானவள் என்று உங்களிடம் சொன்னேனே என்று கிண்டலாகச் சொன்னாள். ஒரு கணம் அவ்வளவுதான் என்று நினைத்தேன். அப்படியிருந்திருந்தால் நான் முழு திருப்தி அடைந்திருப்பேன். ஆனால் நான் மூச்சு வாங்குவதற்கும் வாய்வழி புணர்ச்சியால் என் கால்கள் நடுங்குவது நிற்பதற்கும் ஒரு சிறு இடைவேளைக்குப் பிறகு மேகி மை எழுந்து என் கையை பிடித்து என்னை மாடிப்படிகளை நோக்கி அழைத்துச் சென்றாள். முன் படுக்கையறைக்குள் நுழைந்தபோது அது கதகதப்பாகவும் வசதியாகவும் இருப்பதைக் கண்டேன். மற்றொரு திறந்த நிலக்கரி நெருப்பிடம் அதைச் சூடாக்கியது. அது குறைந்த வாட் திறன் கொண்ட 2 படுக்கையறை விளக்குகளுடன் சேர்ந்து அறைக்கு ஒரு மயக்கும் படபடக்கும் ஒளியை கொடுத்தது. படுக்கை நேர்த்தியாக விரிக்கப்பட்டு அதில் ஏறுபவர்களை வரவேற்க தயாராக மடிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் நெருப்பின் முன் நின்று அதன் கதகதப்பை அனுபவித்துக் கொண்டிருந்த நாங்கள் பார்ப்பவர்களுக்கு ஒரு வேடிக்கையான காட்சியாக இருந்திருப்போம். நான் ஓரளவு அழகான 22 வயது இளைஞன், வெறும் சட்டையும் ஜம்பரும் மட்டும் அணிந்திருந்தேன். என் ஈரமான ஆண்குறி எனக்கு முன்னால் தொங்கிக் கொண்டிருந்தது. அவளோ சற்றே சுருங்கிய மற்றும் கொழுகொழுவென்ற வயதான பெண். மேலாடையின்றி பெரிய தொய்வான மார்பகங்கள் வெளியே தெரிய தனக்கு மிகவும் குட்டையாகவும் இறுக்கமாகவும் இருந்த ஒரு பாவாடையை மட்டும் அணிந்திருந்தாள். அது நிச்சயமாக என்னை சிரிக்க வைத்தது. ஆனால் அது ஒருவேளை பதற்றத்தின் காரணமாக இருக்கலாம். முதலில் செய்ய வேண்டியது மீதமிருந்த ஆடைகளை கழற்றுவதுதான். நான் என் புலோவரை தலைக்கு மேல் தூக்கி கழற்றிவிட்டு சட்டையின் பொத்தான்களை கழற்ற முயன்றேன். ஆனால் மேகி என் கையை தட்டிவிட்டு அதை கழற்றும் வேலையை தொடர்ந்தாள். என்னை முற்றிலும் நிர்வாணமாக்கினாள். அவள் தன் கைகளை என் மார்பு மற்றும் தட்டையான வயிறு முழுவதும் ஓட்டினாள். நான் எந்த விதத்திலும் கட்டுமஸ்தாக இல்லை. ஆனால் களின் வழக்கமான மிருகத்தனமான உபசரிப்புகள் என்னை கட்டுக்கோப்பாகவும் ஓரளவு நல்ல வடிவத்திலும் வைத்திருந்தன. அவளுக்கு அது பிடித்திருந்தது போல தெரிந்தது. மேலும் பாராட்டுடன் கொஞ்சினாள். நானும் என் கைகளை அவள் மார்புக்கு நகர்த்தி மீண்டும் அவளது மென்மையாக தொங்கும் முலைகளை மசாஜ் செய்யத் தொடங்கினேன். கட்டைவிரல்களுக்கும் ஆள்காட்டி விரல்களுக்கும் இடையில் அவளது முலைக்காம்புகளை திருகி அவற்றை குண்டு போல கடினமாக்கினேன். அவளது இன்ப முனகல்களின் சத்தத்தை அதிகரித்தேன். விரைவில் மேகி என்னிடமிருந்து பின்வாங்கினாள். மீண்டும் எங்கள் தொடர்பை துண்டித்தாள். அவள் தன் பின்னால் கையை நீட்டி தன் பாவாடையின் ஜிப்பை கழற்றினாள். அது தரையில் விழ அதிலிருந்து வெளியேறி அதை உதைத்து தள்ளினாள். இப்போது அவள் அணிந்திருந்தது சாதாரண வெள்ளை பிரிட்ஜெட் ஜோன்ஸ் உள்ளாடை மட்டுமே. என் தோள்களில் கைகளை வைத்து அவள் என்னை மெதுவாக அவளுக்கு முன்னால் மண்டியிடச் செய்து, இப்போதே இவற்றை கழற்று என்று கட்டளையிட்டாள். அவள் சொன்னபடியே செய்தேன். அவற்றின் இடுப்பு பட்டையை பிடித்து அவளுடைய பருத்த தொடைகள் வழியே அவற்றை உரித்தேன். உடனடியாக முடியே இல்லாத ஒரு அந்தரங்க மேட்டு என் கண்ணில் பட்டது. அது மழிக்கப்படவில்லை. அந்த நிலைக்கு இன்னும் பல வருடங்கள் இருந்தன.
மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு இது அசாதாரணமானதல்ல என்பதால் அது இயற்கையாகவே சில மெல்லிய முடிகளாக மெலிந்திருந்தது. ஆனாலும் அது அவளுடைய பருத்த உப்பிய வெளி இதழ்களை வெளிப்படுத்தியது. அவை பாதியளவு திறந்திருந்தன. மேலும் நான் இதுவரை கண்டிராத மிக நீளமான பெண்குறி இதழ்கள் அவற்றிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தன. மீண்டும் அவள் தன் பெண்குறியை பற்றி பெருமைப்படுவது போல் தோன்றியது. ஒவ்வொரு கையிலும் ஒரு மடிப்பை பிடித்து அவற்றை விலக்கி அவளுடைய பளபளப்பான பெண்குறி திறப்பை எனக்கு காட்டினாள். பிறகு என் தலையின் பின்புறத்தில் ஒரு கையை வைத்து என் முகத்தை அவளுடைய அந்தரங்க பகுதியை நோக்கி நகர்த்த ஆரம்பித்தாள். அவளுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு துல்லியமாக தெரிந்திருந்தது. ஆனால் மீண்டும் ஒருமுறை நான் தயங்கினேன். இந்த வயதான பெண்ணுறுப்பில் என் வாயை பயன்படுத்த நான் உண்மையிலேயே விரும்பினேனா? எனக்கு சிறிது யோசிக்க அவகாசம் வாங்கிக் கொள்ள அவளது பிடியிலிருந்து என்னை விடுவித்துக்கொண்டு அவளது கைகளை பிடித்து அறை முழுவதும் அவளை படுக்கையின் விளிம்பை நோக்கி பின்னுக்கு தள்ளினேன். நாங்கள் அதை அடைந்ததும் என்னால் முடிந்தவரை மென்மையாக அவளது கீழ்கால்கள் படுக்கையின் விளிம்பில் தொங்கும்படி அவளை படுக்க வைத்தேன். நான் அவளை அணுகுவதற்கு வசதியாக அவள் தன் முழங்கால்களை விரித்தாள். இன்னும் எனக்குள்ளேயே விவாதித்து கொண்டிருந்ததால் நான் நேராக அவளுக்கு கீழே செல்லவில்லை. அதற்கு பதிலாக முன்னோக்கிச் சாய்ந்து மீண்டும் அவளது முலைகளை கையில் எடுத்து அவளது காம்புகளை முத்தமிடவும் நக்கவும் மெதுவாக கடிக்கவும் தொடங்கினேன். அது அவளுக்கு பிடித்தது போல் தோன்றினாலும் அது அவளைச் சமாதானப்படுத்தப் போவதில்லை. விரைவில் அவள் மீண்டும் என்னை அவளது பெண்ணுறுப்பை நோக்கித் தள்ளினாள். அடக்கடவுளே டைட்டஸ் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். இது வெறும் பெண்ணுறுப்புதான். நீ பழகியதை விட இது சற்று வயதானதாகவும் பருமனாகவும் இருக்கலாம். ஆனால் அது உன்னை காயப்படுத்தாது. நீ உள்ளே சென்றால் யாரும் இறந்துவிட மாட்டார்கள். நல்லவேளையாக. ஆகவே வழி நெடுக முத்தமிட்டும் நக்கியும் அவள் என்னை அவளது வயிற்றின் சதை மடிப்புகளின் குறுக்கே அவளது புண்டை வரை வழிநடத்த அனுமதித்தேன். அங்கு சென்றதும் நான் துணிந்து அவளது பிளவின் நீளம் முழுவதையும் வெளிப்பட்ட அந்த உதடு இதழ்களின் குறுக்கேயும் நக்கிச் சப்பினேன். நிச்சயமாக நான் இதற்கு முன் அனுபவித்த வேறு எந்த புண்டையிலிருந்தும் இது அடிப்படையில் வித்தியாசமாக உணரவோ மணக்கவோ சுவைக்கவோ இல்லை. உண்மையில் அது மிகவும் புத்துணர்ச்சியாகவும் வரவேற்கத்தக்கதாகவும் இருந்தது. நான் மீண்டும் ஒரு முட்டாளாக நடந்து கொண்டேன். கூடவே ஒருவேளை கொஞ்சம் வயது பேதமும் காட்டினேன். எப்படியிருந்தாலும் நான் ஆரம்பித்தவுடன் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு அந்த அனுபவத்தை அனுபவிக்க தீர்மானித்தேன். எனது கட்டைவிரல்களால் அவளது வெளி இதழ்களை திறந்து பிடித்துக்கொண்டு எனது உதடுகள் நாக்கு மற்றும் பற்களை பயன்படுத்தி அவளது பெரிய புண்டையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ந்தேன். நான் அவளுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தபோது அவள் என் முகத்தை அவளுக்குள் அழுத்தி சுவாசிப்பதையே ஒரு சவாலாக ஆக்கினாள். வெகு விரைவிலேயே அவளது உச்சக்கட்டம் குமிழ்த்து மேலே வந்தது. முனகல்களும் ஆபாச வார்த்தைகளும் மீண்டும் தொடங்கின. அவள் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அந்த ஆண்பிள்ளைகளை உண்ணும் தொடைகளுக்கு இடையில் என் தலையை நசுக்கி உச்சகட்டத்தை எட்டும் வரை உடலை நெளித்து நடுங்கினாள். அவள் முடித்ததும் எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் என் சொந்த இன்பத்திற்காக நான் மெதுவாக நாவால் வருடிக்கொண்டே இருந்தேன். ஒரு கணம் நான் அவளிடமிருந்து விலக முயன்றேன். ஆனால் என் நிம்மதி நீடிக்கவில்லை. என்னை அங்கேயே பிடித்துக்கொண்டு அவள், நிறுத்தாதே, இன்னும் நிறுத்தாதே, நான் மீண்டும் உச்சம் அடைகிறேன் என்று கத்தினாள். அடக்கடவுளே! சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் அதைச் செய்தாள். மிக பெரிய அளவில் உரக்க கத்திக்கொண்டே தன் திரவங்களை எங்கள் இருவர் மீதும் பீச்சியடித்தாள். இந்த முறை அவள் என்னை விடுவித்தாள். மீண்டும் ஆழமாக சுவாசிக்கவும் வலிக்கும் என் தாடையை நீட்டி ஓய்வெடுக்கவும் அனுமதித்தாள். ஆக நான் செய்யவே கூடாது என்று கிட்டத்தட்ட முடிவு செய்திருந்த விஷயம் ஒரு அட்டகாசமான வாய்வழி புணர்ச்சியாக மாறியது. ஒரு பெண்ணை அடுத்தடுத்து உச்சக்கட்டத்திற்கு நான் கொண்டு சென்றது இதுவே முதல் முறை என்று நினைக்கிறேன். அதனால் ஒரு புதிய சாதனையும் நிறைவேறியது. ஓரளவு மீண்டு வந்த பிறகு முக்கிய நிகழ்வுக்கான நேரம் வந்தது.
முன்னதாக நடந்த வாய்வழி புணர்ச்சிக்கு பிறகு தளர்ந்து போயிருந்த என் ஆண்குறி அதைத் தொடர்ந்த செயலுக்கு நன்றாகவே பதிலளித்தது. ஆனால் முழுமையாக நிமிர்ந்து நிற்க இன்னும் கொஞ்சம் தூண்டுதல் தேவைப்பட்டது. நான் இன்னும் மேகியின் விரிந்த கால்களுக்கு இடையில் பாதி நின்று கொண்டும் பாதி படுத்துக்கொண்டும் இருந்தபோது அவள் எழுந்து உட்கார்ந்து என்னை நோக்கி கையை நீட்டினாள். முழுமையாக நிமிர்ந்து நின்றதால் அவள் என்னை மீண்டும் உயிர்ப்பிக்க அதிக சுதந்திரம் கொடுத்தேன். அவள் தன் கட்டைவிரல்களால் என் ஆண்குறியின் நுனிப்பகுதியை சீண்டுவதற்காக இரு கைகளாலும் மேல்நோக்கிய பிடியை பயன்படுத்தினாள். நான் அவளுக்கு போதுமான அளவு விரைப்பாகிவிட்டேன் என்று அவள் திருப்தியடைந்ததும் அவள் மீண்டும் படுத்துக்கொண்டு என்னை அவளை நோக்கி இழுத்தாள். ஒரு கையால் தன்னை திறந்து கொண்டு மறு கையால் என் ஆண்குறியை அவளது வழுவழுப்பான நுழைவாயிலில் நிலைநிறுத்தினாள். எங்கள் அந்தரங்க எலும்புகள் சந்திக்கும் வரை அவளது வியக்கத்தக்க இறுக்கமான துளைக்குள் நான் மெதுவாக நுழைந்தேன். ஒரு பெருமூச்சுடன் கூடிய நன்றியுணர்வு நான் முழுமையாக என் இருப்பிடத்தை அடைந்துவிட்டேன் என்பதை எனக்கு உணர்த்தியது. வழக்கமான நிலைப்படுத்தும் இடைநிறுத்தத்திற்குப் பிறகு நான் என் இடுப்பை முன்னும் பின்னுமாக அசைக்கத் தொடங்கினேன். மேகியின் விருப்பமுள்ள திறப்புக்குள் என் ஆண்குறியை உள்ளேயும் வெளியேயும் செலுத்தினேன். அவளிடமிருந்து வந்த ஐயோ என்ன இது, அட கேவலம், நிறுத்தாதே, அவ்வளவுதான் என்ற தொடர்ச்சியான கூக்குரல்கள் என்னை மேலும் தூண்டின. நான் என் முழு பலத்துடன் அவளை ஓங்கி ஓங்கி அடித்தேன். அது முடிவே இல்லாமல் தொடர்வது போல் தோன்றியது. நான் இன்னும் விந்து வெளியேற்றும் நிலைக்கு வரவில்லை. ஆனால் இறுதிக்கட்டத்திற்காக ஒரு கணம் நிறுத்தி என்னை நானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. நான் அப்படிச் செய்தபோது மேகி நிலைமையை மாற்றினாள். என்னை விலக்கித் தள்ளி படுக்கையில் மேலும் உருண்டு தன் கைகளையும் முழங்கால்களையும் ஊன்றி இப்போது பின்னாலிருந்து தயவு செய்து என்று கெஞ்சினாள். மீண்டும் தொடங்க தயாரான நான் அவளுக்கு பின்னால் சென்று மீண்டும் உள்ளே நுழைய முயன்றேன். சொல்வதற்கு மோசமாக இருந்தாலும் அவளுடைய புடைத்த பிட்டங்களுக்கு இடையில் அவளுடைய நுழைவாயிலை கண்டுபிடிக்க நான் மிகவும் சிரமப்பட்டேன். சில தோல்வியுற்ற முயற்சிகளுக்குப் பிறகு எனக்கு ஒரு குறிப்பு கொடுப்பது போல அவள் தன் கைகளுக்கு பின்னால் கையை நீட்டி தனது பெரிய பிட்டங்களை விரித்தாள். இது கை கொடுத்தது. அவளுடைய யோனி திறப்பு இப்போது தெளிவாக தெரிந்தது. சுருங்கியிருந்த அவளுடைய சிறிய குதமும் கூட. ஒரு கணநேரம் என் சுன்னியை தவறான துளையில் திணித்துவிட வேண்டும் என்ற ஆசை எனக்குள் கடுமையாக எழுந்தது. மேலும் அவள் அதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பாள் என்பதும் எனக்கு உறுதியாக தெரியும். ஆனால் நான் பயந்து பின்வாங்கி அதற்கு பதிலாக முன் வாசலை நாடினேன். இப்போது மீண்டும் உறுதியாகச் செருகப்பட்டு புத்துயிர் பெற்ற நான் மேகியின் இடுப்பை பற்றிக் கொண்டு அவளுக்குள் மீண்டும் மேலும் கீழும் உந்தத் தொடங்கினேன். நான் உள்ளே செலுத்தும் ஒவ்வொரு உந்தலுக்கும் அவள் பின்னோக்கி அசைந்தாள். ஒவ்வொரு உந்தலிலும் கேட்கக்கூடிய சடார் என்ற சத்தத்துடன் எங்கள் உடல்கள் ஒன்றாக மோதின. கரி நெருப்பின் சூட்டில் நான் கடுமையாக உந்திக்கொண்டே இருந்தேன். எனக்கு நன்றாக வியர்த்தது. அவளுடைய முனகல்களின் தொனி உயர்ந்து சத்தமாக மாறத் தொடங்கியது. நானும் அவளும் மற்றொரு உச்சக்கட்டத்தை நெருங்கிவிட்டோம் என்று அது உணர்த்தியது என நான் யூகித்தேன். ஆனால் அவளை முதலில் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்ல நான் உறுதியாக இருந்தேன். எங்களைப் போன்ற இளைஞர்களும் காபி தயாரிப்பதில் திறமையானவர்கள் என்று அவளுக்கு காட்ட விரும்பினேன். நான் நெருங்கிவிட்டதாகவும் எப்போது என்று சொல்லும்படியும் அவளிடம் கூறினேன். கிட்டத்தட்ட வந்துவிட்டேன் என்றாள் அவள். இன்னும் சில நிமிடங்கள் தான். தொடர்ந்து செய், தொடர்ந்து செய். அவள் சொன்னது போலவே சில நிமிட கடுமையான குத்துதலுக்குப் பிறகு அவள் ஓ என் நாசமா போச்சு, எனக்கு உச்சம் வருது இப்போ என்பது போல கத்தி தன் முழு பலத்துடன் அலறினாள். மன்னிக்கவும் பக்கத்து வீட்டுக்காரர்களே, எனக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. ஒரு ஆணை தடுக்கும் அந்த இறுக்கத்தை நான் தளர்த்தி என் மீதமிருந்த விந்துவை தொடர்ச்சியான ஆழமான கடினமான இறுதி குத்துக்களுடன் அவளது சினுங்கும் யோனிக்குள் நேரடியாகச் செலுத்தினேன். நானே உச்சம் அடையும்போது மிகவும் சத்தமாக கத்தினேன். நாங்கள் உச்சம் அடைந்த பிறகு எவ்வளவு நேரம் இணைந்திருந்தோம் என்று எனக்குச் சரியாக தெரியவில்லை.
இப்போது மென்மையாகிவிட்ட என் ஆண்குறி அவளது யோனியிலிருந்து நழுவி வெளியேறும் உணர்வால் நான் இறுதியாக கிளர்ச்சியடைந்தேன். நான் மேகியின் முதுகில் முன்னோக்கிச் சரிந்தேன். அவள் இன்னும் கைகால்களில் இருந்தாள், ஆனால் அவளது தலையும் இப்போது படுக்கையில் சாய்ந்திருந்தது, மேலும் எங்கள் இருவரின் எடையையும் தாங்கிக் கொண்டிருந்தாள். எங்களை அங்கே கிட்டத்தட்ட காலவரையின்றி பிடித்து வைத்திருக்க அவளால் முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் நான் அவளிடமிருந்து விலகி படுக்கையில் என் முதுகில் விழுந்தேன், முற்றிலும் புணரப்பட்டு. உண்மையில் அவளும் சாய்ந்து படுத்து தன் நிர்வாணத்தை மறைப்பதற்காக படுக்கை விரிப்புகளை இழுத்து மூடிக்கொண்டாள். நான் ஏற்கனவே அதையெல்லாம் பார்த்தும் தொட்டும் சுவைத்தும் விட்டேன். உடலுறவுக்கு பிந்தைய முத்தத்தையோ அல்லது அணைப்பையோ அவள் தொடங்க முயற்சிக்கவில்லை, அதனால் நானும் செய்யவில்லை. வெகு விரைவிலேயே மேகி தூங்க ஆரம்பித்தாள். ஆனால் நான் என் ஆடைகளை தேடுவதற்காக படுக்கையிலிருந்து எழுந்தபோது அவள் கலைந்தாள். நீ போகிறாயா என்று அவள் கேட்டாள். நான் அடுத்த நாள் காலையில் மீண்டும் வேலைக்குச் செல்ல வேண்டும் என்றும் முதலில் திரும்பிச் சென்று என் எல்லா பொருட்களையும் ஒழுங்காக வைக்க வேண்டும் என்றும் அவளிடம் உண்மையாகச் சொன்னேன். அவள் சாதாரணமாக சரி, போய் வருகிறேன் என்று பதிலளித்துவிட்டு உடனடியாக புரண்டு படுத்து குரட்டை விட ஆரம்பித்தாள். என் நோக்கம் நிறைவேறிவிட்டது, நான் கலைந்துவிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவளுடன் அந்த சங்கடத்தை எதிர்கொள்ள நான் குறிப்பாக விரும்பவில்லை, மேலும் எனக்கு உண்மையிலேயே அதிகாலையிலேயே வேலை தொடங்க வேண்டியிருந்தது. என் சட்டையையும் புலோவரையும் கண்டுபிடித்தேன். பிறகு என் கால் சட்டை, உள்ளாடை மற்றும் காலணிகள் கீழே சோஃபாவுக்கு அருகில் இருப்பதை நினைவுகூர்ந்தேன். எனவே நான் கண்டுபிடித்தவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு புறப்பட தயாரானேன். எனக்குள் இருந்த எச்சரிக்கை உணர்வும் அதீத கவனமும் தீ பாதுகாப்பாக உள்ளதா எனச் சரிபார்த்து தடுப்பை உரிய இடத்தில் பொருத்தியது. பிறகு விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கையறையிலிருந்து வெளியேறி எனக்கு பின்னால் கதவை மூடினேன். எனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் இருந்தது என்பதை உணர்ந்து குளியலறையை தேடினேன், ஆனால் முதலில் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அந்த இடத்தின் மிக பின்புறத்தில் ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த அதை கண்டுபிடித்தேன். கட்டப்பட்டபோது சுகாதார வசதிகளோ அல்லது குழாய் நீரோ இல்லாத இந்த வரிசை வீடுகளில் இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒன்றாகும். நான் உடை அணிந்து வரவேற்பறையில் மற்றொரு விரைவான தீயணைப்பு பணியைச் செய்துவிட்டு வெளியே செல்லும் வழியில் கதவை இழுத்து பூட்டிக்கொண்டு கிளம்பினேன். நான் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்தபோது என் அறை பூட்டப்பட்டிருக்க கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அப்போது மணி சுமார் அதிகாலை 1. அந்த மாலை பொழுதின் அனுபவத்தை பற்றி நான் ஆழ்ந்து சிந்தித்தேன். நான் பலமுறை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது போல மேகி மையுடன் உறவில் ஈடுபட நான் மிகவும் தயங்கினேன். ஆரம்பத்தில் நான் கிட்டத்தட்ட விலகிவிடுவது போல இருந்தது, மாலை பொழுதின் போதும் பலமுறை விலகிவிடுவது போல இருந்தது. ஆனால் இப்போது திரும்பி பார்க்கையில் அது எல்லா வகையிலும் ஒரு நல்ல அனுபவமாகவே இருந்தது. கடவுளுக்கே தெரியும், உடலுறவு அற்புதமாக இருந்தது. அந்தச் சம்பவத்திற்கு முன்பு நான் விரைவில் ஒரு பாட்டியுடன் உடலுறவு கொள்வேனா என்று நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தால் அவள் அப்படித்தான் இருந்தாள். நான் சிரித்துச் சிரித்து செத்தே போயிருப்பேன். இனிமேல் நான் ஒருபோதும் முதிர்ந்த பருமனான பெண்களை துரத்தும் ஒருவனாக மாறப்போவதில்லை. இதைச் சொல்வதில் நான் யாரையும் அவமதிக்க விரும்பவில்லை. அது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் விரும்பியபடியே அதை அனுபவியுங்கள். ஆனால் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது நான் அப்படி இருந்ததற்காக இறுதிவரை மகிழ்ச்சியாகவே இருப்பேன். ஆனாலும் ஒரு விஷயம் என்னை சற்று உறுத்தியது. நாங்கள் கட்டுப்பாடின்றி உடலுறவு கொண்டோம், வாய்வழி புணர்ச்சி செய்தோம், ஆனால் அதில் லேடெக்ஸ் என்ற உள்ளாடை பயன்படுத்தப்படவில்லை. நிச்சயமாக தேவையற்ற கர்ப்பத்திற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, என் கவலைகள் பாதுகாப்பான உடலுறவு என்ற கண்ணோட்டத்தில் இருந்தன. மேகியின் பெயர் குறிப்பிடுவது போல அவள் பலருடன் உறவு கொள்பவளாக இருந்தால் அவள் அப்படித்தான் என்பதற்கு என்னிடம் நேரடி ஆதாரம் இருந்தது. அவள் சுத்தமானவளா?
குறிப்பாக அவள் நாட்டின் மிகவும் பரபரப்பான படகு மற்றும் மீன்பிடி துறைமுகங்களில் ஒன்றில் வசித்ததாலும் என்னை போன்ற நாடோடி இளைஞர்கள் மீது அவளுக்கு ஒரு நாட்டம் இருந்ததாலும். ஆனால் அந்த அரிப்பும் தடிப்பும் ஏற்படவில்லை. நான் இன்னும் அந்த கதையைச் சொல்ல உயிருடன் இருக்கிறேன், அதுவும் நூலிழையில். அதனால் நான் மீண்டும் தப்பித்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அடுத்த நாளும் அந்த வாரம் முழுவதும் என் அணியின் மற்ற உறுப்பினர்களால் நான் இரக்கமின்றி திட்டப்பட்டேன். அந்த அயோக்கியர்கள் நாங்கள் எங்கள் தளத்திற்கு திரும்பும்போது இந்த கதை எங்களுக்கு முன்பே சென்றடைவதை உறுதி செய்தார்கள். அங்கும் இந்த கேலிக்கூத்து தொடர்ந்தது. அதிர்ஷ்டவசமாக என் சேட்டைகளைப் பற்றி உயர் அதிகாரிகள் கேள்விப்படவில்லை, அல்லது ஒருவேளை கேள்விப்பட்டிருந்தாலும் அதற்கு எதிர்வினையாற்றவில்லை. பதிவுக்காகச் சொல்கிறேன், எங்கள் தணிக்கை பணி மிகவும் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இறுதி நாளில் நாங்கள் கண்டறிந்தவற்றை படைப்பிரிவு தளபதி மற்றும் அவரது ஊழியர்களிடம் சமர்ப்பித்தபோது அவர்கள் எந்தவிதமான வாதமும் இன்றி எங்கள் கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொண்டனர். மேலும் எங்கள் ஆலோசனைகளில் சிலவற்றைச் செயல்படுத்துவதையும் பரிசீலிப்பதாக கூறினர். அன்று மதியம் பணி முடிந்ததும் எங்களை கௌரவிக்கும் விதமாக படைப்பிரிவு பணியாளர் அறையில் ஒரு பீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியபோது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். இது ராஃபின் ஒரு பாரம்பரியம். இதில் ஒரு பயிற்சி, ஒரு பணி நியமனம் அல்லது எங்கள் விஷயத்தில் ஒரு வெளித்தணிக்கை போன்ற ஏதேனும் ஒரு நிகழ்வின் முடிவை குறிக்கும் வகையில் சில பீர் பெட்டிகள் பரிமாறப்படும். அந்த பீர் விருந்தில் படைப்பிரிவின் தளபதி ஒரு சிறு உரை நிகழ்த்தினார். அதில் பொதுவாக அவர்கள் தங்கள் பணியில் மிகச் சிறப்பாகச் செயல்பட்டதாக நாங்கள் கண்டறிந்ததாகவும், ஆனால் அவர் ஒருபோதும் வேறுவிதமாக நினைத்ததில்லை என்றும் தனது மேலதிகாரிகளிடம் கூறினார். நாங்கள் தெரிவித்திருந்த எந்தவொரு அவதானிப்புகளும் ஆலோசனைகளும் மிகச் சிறியவையாகவும் எளிதில் தீர்க்கக்கூடியவையாகவும் இருந்தன. எங்கள் குழுத் தலைவராகிய நான் தளபதியின் உபசரிப்பிற்கும் பொதுவாக அனைவரின் பொறுமை மற்றும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி தெரிவித்து பதிலளித்தேன். குறிப்பாக இந்த முழு விஷயமும் உண்மையில் எங்கள் நன்மைக்காகவே தவிர அவர்களுடையது அல்ல என்றாலும் இரண்டாவது கருத்தை கேட்பதில் தவறில்லை. பின்னர் பணியாளர் அறை சுவர்களை அலங்கரித்திருந்த பல சின்னங்களுடன் சேர்ப்பதற்காக எங்கள் படைப்பிரிவின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு நினைவு பலகையை தளபதிக்கு வழங்கினேன். சம்பிரதாயங்கள் முடிந்ததும் பீர் பரிமாறப்பட்டது. நான் பின்னர் எங்கள் தளத்திற்கு மினிபஸ் ஓட்டிச் செல்ல வேண்டியிருந்ததால் என்னால் தனிப்பட்ட முறையில் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பரபரப்பான 2 வாரங்களை நிறைவு செய்ய அது ஒரு சிறந்த வழியாக இருந்தது. கொண்டாட்டச் சூழலை மேலும் மெருகூட்ட ஸ்டீரியோ அமைப்பில் பின்னணி இசை ஒலிக்கப்பட்டது. முதலில் ஒலிபரப்பப்பட்ட பாடல்கள் ராட் ஸ்டீவர்ட்டின் மேகி மே மற்றும் அதே பெயரிலான நாட்டுப்புற பாடலின் பீட்டில்ஸ் பதிப்பு என்பது தற்செயலானதா? அட கடவுளே, இன்னும் ஒரு பகுதி தொடரத்தான் இருக்கிறது.